அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ஆர்.எஸ். கிருஷ்ணன் பேசுகின்றேன். வாழ்க வளமுடன். நாம் ஆரோக்கியமான வாழ்விற்கு நோயற்ற வாழ்வ மக்கள் பேறு பற்றி பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையில் இன்று நேற்றைய தொடர்ச்சியை காண்போம். படுக்கை அறையில் அழகான குழந்தைகளின் படங்களை மாட்டி வைக்க வேண்டும். உடலுறவு முடிந்து கண் விழிக்கும் பொழுதும் உறங்கி கண் விழிக்கும் பொழுதும் சுவற்றில் உள்ள அழகிய குழந்தைகளின் முகத்தை பார்க்க வேண்டும். மேலும் விந்து தன்னுள் பாயும் பொழுது பெண்ணானவள் தனக்கு எந்த குழந்தை வேண்டுமோ அதே மாதிரி குழந்தை வயிற்றில் வரப்போகிறது என்று கற்பனை செய்து கொள்ள வேண்டும். கணவன் என்பவர் தன்னை ஒரு முழுமை பெற்ற ஆண்மனாக பாவித்து நமக்கு ஆண்மையில் எந்த குறையும் இல்லை என்று மனநிறைவு பெற வேண்டும். மருந்து உண்ணும் நாட்களில் உடல் உறவுகள் வைத்துக் கொள்ளக்கூடாது. உடல் உறவின் போது ஒரு சிறு துணி கூட உடலில் இருக்கக்கூடாது. பிறந்த மேனியோடு கட்டித் தழுவி கலவியில் கலந்து கழிப்புற வேண்டும். ஒருவர் உடலை ஒருவர் கண்டு கழித்து தொட்டும் துளாவியும் தூய்த்தும் புணர்ந்து பூரிப்படைய வேண்டும். 2 குழந்தைகள் பிறந்த மேனியோடு விளையாடுகின்றன என்பது போல மருந்து உண்ணும் வேளையில் 45 நாட்கள் கடந்து உடலுறவை வைத்துக் கொண்டால் மிகுந்த பயனளிக்கும். பகல் உச்சி வெயில் நடுச்சாமம் உணவுண்டவுடன் நலம் இன்மை பௌர்ணமி இரவு அதிகமான வெயில் நேரத்தில் அதிக குளிர் நடுக்கம் உள்ள பொழுது அவசரமாகவும் இம்மாதிரியான நேரங்களில் உடலுறவை தவிர்க்க வேண்டும். இரவு வேளை அதிகாலை சுமார் 4 மணி அளவில் உடலுறவை வைத்துக் கொள்ளலாம். அது சுகமாக இருக்கும். 4 மணியிலிருந்து 6 மணி முடிய கலவியை வைத்துக் கொள்ளலாம். உடலுறவில் ஈடுபடும் பொழுது இருமனமும் ஒன்று சேர் என்ற அறிவுரைப்படி இருவரும் ஏகமனதாக மிகவும் சந்தோஷமாக உற்சாகத்துடனும் ஆர்வமுடனும் செய்து வர வேண்டும். உடலுறவில் கணவன் மனைவி இருவருமே உச்சநிலை அடைய வேண்டும். இதில் கணவனுக்கு அதிக பங்குண்டு. அதாவது தாக்குப்பிடித்தல் என்ற ஒரு முறை இருக்கின்றது. அதை பழகி கொண்டு உடலுறவில் ஈடுபட்டால் பெண்ணை நன்கு உச்சநிலைக்கு கிளைமேக்ஸ் கொண்டு வந்து விடலாம். இந்த கிளைமேக்ஸ் வருவதற்கு பெண்களின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியமாகும். இக்கலையை கற்றுக் கொடுப்பதற்கென்றே ஒரு சில மருத்துவர்கள் இருக்கின்றார்கள். தம்பதியர் இருவரும் அவர்களை அணுகி வேண்டிய அறிவுரைகளை பெற்று உடல் உறவில் உச்சக்கட்டம் என்ற இலக்கை அடைந்து மனநிறைவு கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். உடலுறவில் தன்னை திருப்திப்படுத்தும் கணவனை எந்த மனைவியும் மனதிற்கு வைத்து போற்றுவாள். அதேபோல் தன்னை திருப்திப்படுத்தும் மனைவியை எந்த ஆண்மகனும் கணவனும் தன் மனதிற்குள் வைத்து போற்றுவார்கள். பிறந்த மேனியோடு ஒரு பெண்ணை தூய்ப்பதில் இருக்கும் சுகம் இது அனுபவித்தவர்களுக்கே அந்த சுகம் எப்படி என்று புரியும். உண்ணும் உணவு கடினமாக இருந்தால் அந்த அளவுக்கு உறக்கமும் இருக்க வேண்டும். கடினமான உணவை உண்ட பிறகு நன்கு உறங்க வேண்டும். அப்படி உறங்க வசதி இல்லையெனில் நோய் வரும், உயிருக்கும் ஆபத்து வரும். காரத்தன்மையுள்ள பண்டங்களை உண்டுபவர்கள் நல்லதையே செய்வார்கள். மேலும் இவர்களுக்கு நோய் என்பதே வராது. இவர்கள் அவன் உண்டு வரும் உணவின் தன்மையே ஆகும். அடிக்கடி கோபம் கொள்பவன் தனக்குத்தானே சவுக்குழி தோண்டிக் கொள்கிறான். விரைவில் அது வீழ்ந்தும் போவான். ஆகவே குடும்பமானவரை கோபம் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். இதற்கு சாத்வீக உணவு கை கொடுக்கும். நாம் மீண்டும் நாளைய பகுதியில் வேறொரு தலைப்பை பற்றி பார்ப்போம். எனது கிருஷ்ணன் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைத்து வீடியோக்களுக்கும் முழுமையாக பார்த்து லைக் கொடுங்கள். உங்களது கருத்துக்களையும் எழுதுங்கள். அனைவருக்கும் நன்றி.